ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இது உங்கள் சிஎம் பெட்ஸ் பேட் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது சிஎம் பெட்ஸ் அண்ட் பேட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் பேட்ஸ் எப்படி கேர் பண்ணிக்கிறதுன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டு அதனால் இந்த வெயிலில் இருந்து எப்படி பறவைகளை காப்பாற்றுறதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கே வெயில் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேட்ஸ் எப்படி இருக்கும், அது வெளியே வந்து சுதந்திரமாக அழிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நம்ம கேஜுக்குள்ளே வச்சு வளர்க்குறோம். அது வந்து வெயிலை எப்படி தாங்கிக்கூடும், மழையை எப்படி தாங்கிக்கூடும்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு தக்கன நம்ம தான் அதுகிட்ட இருந்து பாதுகாத்து வளர்க்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கேஜ் வச்சுருக்க இடத்துல இருந்து நேரடியாக அந்த சன்லைட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது அந்த சூரிய ஒளி படுற மாதிரி வைக்காதீங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா அதிகபட்ச இடத்துல வந்து கேஜ் இருந்தால் அதை வந்து மாற்றி வைக்கிறதுக்கான வேலையை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். சூரிய ஒளி படுற மாதிரி இடத்துல நீங்கள் அதை வச்சுருந்தீங்கன்னா அதை உடனடியாக இடமாற்றம் செஞ்சுருங்க. அதுவும் இல்லாமல் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதோட தண்ணி வைக்கிறது வந்து ஒரு நாளைக்கு 2 திருப்பாவது கட்டாயம் வைங்க. மார்னிங் ஒரு திருப்பு, ஈவினிங் 1 டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிச்ச சீசனாக இருந்தால் அந்தளவுக்கு அதுக்கு தண்ணி தேவைப்படாது. இந்த சம்மர் சீசனில் அதிகமாக எடுத்துக்கிடும் அந்த தண்ணியை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறோம், சம்மரில் அதோட உடல் ஹீட்டை குறைக்கிறதுக்காக குளிக்க கூட செய்யும். அதனால் வாட்டர் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அது குளிச்சிருச்சுன்னு வைங்களேன், அது வாட்டர் வேஸ்ட் ஆகிரும். அது குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அது சொல்லவும் தெரியாமல் கஷ்டப்படும். அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 திருப்பு மட்டும் நீங்கள் அந்த தண்ணி இருக்கிறத கவனிச்சிக்கிட்டிங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். குடிக்க வாட்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் வாட்டர் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உணவு. ஹீட் ஆக்கக்கூடிய உணவு வகைகளை வந்து குறைச்சிருங்க, ஃபுல்லாகவே குறைச்சிருங்க. ஹீட் அதோட உடம்புக்கு ஹீட் கொடுக்கக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணி கொண்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு பதிலாக இந்த ஊற வச்ச முளைகட்டின கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, அதேமாரி தானிய வகைகளை வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஈவினிங் டயத்தில் கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் டயத்தில் கொடுக்கணும். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் அதை நீங்கள் ஈவினிங்கில் கொடுத்தீங்கன்னா நம்மளை மாதிரி தான் செமிக்காது. அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனையினால் பேட்ஸ் ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி தானிய வகைகள் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. அதை வந்து மார்னிங் டயத்தில் கொடுக்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வகைகள் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் மெலானு, வெள்ளரிக்காய், நீங்கள் தக்காளி, இந்த பூசணிக்காய், அந்த மாதிரி வாட்டர் சம்மந்தமான அந்த நீர்ச்சத்து உள்ள பொருட்கள் எந்த காய்கறியோ எந்த பழமாக இருந்தாலும் சின்ன சின்ன துண்டாக நீங்கள் வெட்டி வச்சு பார்க்கலாம். ஒரு நாள் தப்பு கிடையாது. நீங்கள் வச்சு பார்த்து அதை கட்டாயம் சாப்பிடும். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா செல்லக்குட்டிங்களுமே அதை தான் சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட்டாயமாக நீங்களும் வாட்டர்மெலான், வெள்ளரிக்காய் அந்த 2 கூட நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சின்ன சின்னதாக வெட்டி கொடுத்துருங்க. அதுவும் இல்லாமல் ப்ரீடிங் செய்யவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சம்மர் ப்ரீடிங் செய்யும்போது பறவை வந்து ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகிரும் பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம பறவை இறக்குற நிலைமைக்கு கூட போயிடும். முட்டை வச்சா அதை அடகாக்க முடியாமல் கஷ்டப்படும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாட்டில் அந்த பாக்ஸ் வந்து அதிகமான வெப்பத்தோட அந்த காரணத்தினால உங்கள் பறவை அதோட எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்துரும். அதோட எனர்ஜி எல்லாமே போயிடும். அந்த பாக்ஸ்குள்ளே போய் அதை அடகாக்கும் போது அதோட எனர்ஜி ஃபுல்லாத்தையுமே அந்த பாக்ஸ் வாங்கிக்கிடும். எக்கச்சிங் ஆகாமல் நமக்கு எக் வேஸ்ட்டு தான் ஆகுமே தவிர்த்து சிக்கு பொறிக்கவே செய்யாது. சிக்கு பொறிச்சாலும் ஃபீட் பண்ண கஷ்டப்படும். நார்மல் டேயில் ஃபீடு பண்ணாலே பேட்ஸ் வீக் ஆகிரும். இதில் வெயிலும் சேர்ந்து நம்ம பறவையை நம்மளே வேஸ்ட் ஆகிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக நம்ம பறவைகளை இருக்கும் இடத்துல நல்ல ஏர் ஃப்ளோ இருக்குது பார்த்திங்களா, நல்ல காற்று, அதோடக்கு வந்து காற்று வந்து அதிகமாக கிடைக்கிற மாதிரி இல்லாட்டியும் நார்மலாகவே அது சுவாசிக்கிறதுக்கும் அதோட ஹீட்டு தணிக்கிற அளவுக்கும் அந்த வெக்கையை தணிக்கிற அளவுக்கு ஒரு இடம் பார்த்து நீங்கள் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேட்ஸ் நம்ம தான் கேர் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.